Namaste. Greetings to all of you. Grandmaster Chavakatsuruடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on Mantras அப்படிங்கிற டாபிக்ல பல நாட்களா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கான முக்கியமான சூத்ரா என்னங்கிறதை இப்ப பார்க்கலாம். Chanting a mantra gradually disintegrates the cloud of negative thoughts and emotions in the aura. நேற்று சொன்ன சூத்ரால மந்த்ராஸ் வந்து rate of vibration of the soul and its vehicles வாகனங்களை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி படிச்சோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நம்ம ஆரோல இருக்கக்கூடிய நெகட்டிவ்னா என்ன சொல்றாங்க, தேவையற்ற எண்ணங்கள் உணர்வுகள் இருக்கு இல்லையா, அந்த தேவையற்ற எண்ணங்கள் உணர்வுகள் தான் வலி வேதனையை ஒருத்தர் அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அதுவேதான் பின்னாடி வந்து நோயா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த சரியான மந்த்ராவை உச்சரிக்கிறதுக்கான வழிகளும் அதுக்கான சயின்ஸையும் நம்ம புரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த மந்த்ராவோட உச்சரிப்பு மூலமா ஒருத்தர் ஆழக்குள்ள இருக்கக்கூடிய சுத்தமான எண்ணங்கள் உணர்வுகளை நம்ம சிதறடிக்க முடியும். சிதறடிக்கிறது மூலமா அவங்க எண்ணங்கள் உணர்வுகளை தூய்மைப்படுத்த முடியும். தூய்மைப்படுத்துறதோட பலன் வந்து அந்த ஆத்மாவோட ஃப்ரீக்வன்சி, அந்த வாகனங்களோட ஃப்ரீக்வன்சிய உயர்த்த முடியும். உயர்த்த முடியும் அப்படின்னா அந்த உயர்த்தக்கூடிய தன்மையை பயன்படுத்தி மனதை நிம்மதியாக்குறதுக்கு மட்டும் இல்ல, எண்ணங்கள் உணர்வுகளை தூய்மைப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல, நோயை சரி பண்றதுக்கு மட்டும் இல்ல, வாகனங்கள் பிரமாதமான வைப்ரேஷன்ல இருந்ததுன்னா மிக மிக பிரமாதமான தெய்வீக சக்தியை அந்த பரபிரமன்ல இருந்து நம்ம வாகனத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இந்த வாகனத்தோட தூய்மையை பயன்படுத்தி பேரானந்த நிலையை, அந்த என்லைட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பை, தெய்வீக ஒருங்கிணைப்பை நம்ம அடையிறதுக்கான பயிற்சியாகவும் இந்த மந்த்ராஸை பயன்படுத்த முடியும். இந்த செய்தி வந்து சயின்ஸ்லயே ரொம்ப ஆழமானதா போயிட்டு இருக்கு இல்லையா. முதல்ல ஆரம்பிக்கும் போது மந்த்ராஸ் வந்து காமன் பிராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுலயே வந்து ஞானம் உள்ளவங்க, ஞான யோகா பயிற்சி பண்ணவங்க இதை வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எப்படிலாம் அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத ஒன்னு ரெண்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது மூலமா கிராண்ட் மாஸ்டர் வந்து நமக்கு தெளிவுபடுத்திட்டே இருக்காங்க. அப்ப சிகிச்சைக்கு, நெகட்டிவ் எண்ணங்களை நீக்கிறதுக்கு, ஆத்மா மற்றும் வாகனங்களின் வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அது மூலமா பேரானந்த நிலையை அடைஞ்சு அந்த தெய்வீக ஒருங்கிணைப்பையும் அடையிறதுக்கான பயிற்சி தான் இந்த மந்த்ரா சொல்றது. இந்த சூத்ரா மூலமா நமக்கு கிராண்ட் மாஸ்டர் இதுதான் சொல்ல முயற்சி பண்றாங்க. அப்ப இதை குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ a great day. நமஸ்தே.